ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரும் எதிர்பாராத மிகப்பெரிய அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சங்கர் நம்ம கமல் சாரை வச்சு டைரக்ட் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆயிடுச்சு. இந்த படம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. எந்த படமும் இல்லை, அது இந்தியன் 2 தான். இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா 2 நாளில் 25 crores அப்படின்றத தாண்டி சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம சங்கர் சார் கையில் நம்ம ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணி பஸ்ஸுங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு, கேட்டிருப்பீங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த படம் ரிலீஸை தாண்டி நம்ம சங்கர் சார் கையில் என்ன ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இன்டர்வியூவில் நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த பின்னால் கிளியராக என்ன தெரியுதுன்னா, பொன்னியின் செல்வனே நம்ம சங்கர் சார் தான் பண்ணுறதா இருந்தாலும், ஸோ கோவிட் பீரியடில் நிறைய பிரச்சனை, அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை அப்படியே கைவிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது மிகப்பெரிய அப்டேட் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த கையோடு மிகப்பெரிய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதோட பாட்டே 3 பாட்டை எடுக்க வேண்டியதாக வரும். நம்ம வேள்பாரி இந்த ஒரு நாவலை தான் படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் சார் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி பட்டாவே வச்சுட்டு இருக்காரு. ஸோ 3 பாகங்களாக இந்த படம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் சாரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 3 வேறு வெயிட்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல்வன் 2 ஒரு பக்கம் வேணும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது வரைக்கும் என்னன்னாக்கா, இந்த வேள்பாரி படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. 3 பாகமாக இந்த படம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேள்பாரியில் யாரெல்லாம் ஆக்டர்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லாமல் நம்மள்ட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி இதுக்காக பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் யார்கிட்டலாம் போய் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம விக்ரம், சூர்யா, அருண் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எந்த மாதிரினாக்கா அந்த வேள்பாரி படத்துக்கு தேவையான உடல் அமைப்பு யாரெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறத நம்ம சங்கர் சார் சொல்லியிருக்காரு. ஸோ நாம் எல்லாருமே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வேறு லெவலுக்கு போகும். இந்த படம் நம்ம சங்கர் சார் டைரக்ட் பண்ணால் ஒரு வேளை இந்த படம் 2026லையோ இல்லை 27லையோ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா ஆல்ரெடி சங்கர் சாரோட கையில் 3 படம் இருக்குது. அதை ஐட்டு பின்னால் தான் இதை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் சூர்யா, விக்ரம் 2 பேருமே காம்போவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக நான் இந்த சொல்கிறேன்னாக்கா, ஸோ ரொம்பவே பீக்கில் இருக்கிறத ரொம்பவே எப்படி சொல்கிறதுன்னா, பாடி ஃபிட்னஸாக இருக்கட்டும், இல்லை ஃபைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இது வரைக்கும் சேர்ந்து படம் பண்ணதில்லை. ஸோ இவங்க 2 பேர் காம்போவில் இந்த ஒரு படம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான சினிமா அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தாங்க.